வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லாவா கேக்கு தான் பார்க்க போகிறோம். போர்பன் பிஸ்கெட் வச்சு இந்த கேக் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த கேக்கு. பசங்க இப்போ லாவா கேக் கேட்டால் உடனே இந்த பிஸ்கெட் வாங்கி இந்த கேக்கு செய்து கொடுக்கலாம். அது குழி பணியார கல்லில் செய்ய போகிறோம் இந்த கேக்கு. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த லாவா கேக்கு. இப்போ இந்த கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இந்த லாவா கேக்கு செய்கிறதுக்கு 3 பாக்கெட்டு போர்பன் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அப்புறம் வந்து சாக்லேட் வந்து டார்க் காம்போ இருக்குது பாருங்களா, அந்த சாக்லேட் எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து நான் ஒரு கப் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான பால் தான் ஊற்ற போகிறோம் நம்ம. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா உடச்சி போட்டுக்குங்க. இப்போ எல்லா பிஸ்கெட்டும் போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அந்த பிஸ்கெட்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள் பிஸ்கெட். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிஸ்கெட் பவுடர் எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான கேக்குங்க. பசங்க கேக் கேட்டாங்கன்னா உடனே டக்குன்னு செய்யலாம். இது செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்கு ஈஸியாக பண்ணலாம் நல்லா. இப்போ பிஸ்கெட்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம குழி பணியார கல் எடுத்து இதுமாரி நெய் தடவி வச்சுருக்கேன் பாருங்கள். நெய்யோ பட்டரோ இல்லைன்னா எந்த வாசனை இல்லாத எண்ணெய் ஏதாவது தடவிக்கங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நமக்கு இதுமாரி ஒரு குழி பணியார கல் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒண்டி வாசனை இல்லாத எண்ணெயாக தடவிக்கங்க, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேக்கு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இந்த குழி பணியார கல்லை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிஸ்கெட் கம்மியாக தான் இருக்குது பாருங்களா, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ கலந்துட்டு பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். நல்லா ஆறினோடனே கலந்துக்குங்க. இந்த கேக் மாவு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்குங்க, அவ்வளோதான். நம்ம எப்போவுமே கேக் மாவு கலப்போம் பாருங்களேன், அந்த அளவு கலந்துக்குங்க. ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நம்ம. பால் வண்டி பார்த்து ஊற்றிக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கேக் நல்லா வராது. இப்போ நல்லா கலந்துட்டேன் பாருங்கள். இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படி மடிப்பாக வரணும். அதுதான் பதம் இந்த கேக் மாவு ஒண்டி. பாருங்கள், இப்படி எடுத்து ஊற்றி பாருங்கள். நல்லா மடிப்பாக வருது பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து நம்ம அந்த குழி பணியார கல்லில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை அளவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. பாதி அளவு ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி ஈஸியான லாவா கேக்கு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கு. இப்போ ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாக்லேட் எடுத்து அது உள்ளே வச்சுக்கலாம். சாக்லேட் நல்லா இந்த கொஞ்சம் பெரிய இந்தமாரி பெரிய துண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. எல்லாம் அந்த மாவு மேலே அப்படியே வச்சுக்கலாம். இது மேலே அந்த சாக்லேட்டை கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம மறுபடியும் மாவு ஊற்றணும். பாருங்கள், இது மேலே மறுபடியும் எடுத்து அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக மறையிற அளவுக்கு ஊற்றிக்குங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு பார்க்கலாம்.
இப்போ இருக்கிற மாவை நம்ம ஊற்றிக்கலாம், கேக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் நான். இப்போ வந்து எனக்கு 8 தான் வந்திருக்குது, 8 பீஸ் தான் வந்திருக்குது. 3 பாக்கெட் தான் போட்டிருக்கோம் பாருங்களேன், 8 பீஸ் தான் வந்திருக்குது. நீங்கள் இன்னும் அதிக மாவு அதிக கேக்கு வேணும்னா பிஸ்கெட் அதிகமாக போட்டுக்குங்க நீங்கள். இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா லோவாக வச்சுருங்க. ஸ்லோவாக வச்சுட்டு இந்த கேக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்லோவாக வச்சு வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள், ஏன்னா பிஸ்கெட்டு வெந்த பிஸ்கெட்டு தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். நான் திருப்பி போட்டேங்க, திருப்பி போட்டதை வீடியோ எடுத்தேன் நான், அது விழவே இல்லை. வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன்னு தெரியல. நடுவில் 3 வச்சுருந்தோம் பாருங்களேன், அது வந்து தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஓரமாக வச்சுட்டேன் அதை. இந்த ஓரெல்லாம் நல்லா இருந்தது. திருப்பி போட்டதை வீடியோ எடுத்தேன், ஆனால் வந்து வீடியோவில் விழலை. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நீங்கள் அந்த ஓரமாகவே ஊற்றிக்குங்க, நடுவில் ஊற்றாதீங்க கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. நல்லா சூப்பராக வந்தது இந்த கேக்கு. ரொம்ப ஈஸி பாருங்கள் லாவா கேக்கு. இந்தமாரி உங்கள் பசங்க கேக் கேட்டாங்கன்னா இந்தமாரி பிஸ்கெட் வாங்கி செய்து கொடுங்க. எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. அந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி டேஸ்ட்டாக இருந்தது நல்லா. இதேமாரி செய்து கொடுங்க. இதோட அளவு வந்து நான் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வணக்கம்.